சமீப காலத்தில் என் மண்டைக்குள்ள திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். ஒருத்தர் சொன்னார், எப்படி கடன் ஆச்சுன்னே தெரியல, ஆனால் கடன் ஆயிடுச்சு அப்படின்னாரு. இந்த மாதிரி சம்பவம் எனக்கும் நடந்துருந்துச்சு. ஒரு 3 மாதங்களில் ஒரு 7 லட்ச ரூபாய்க்கு பக்கமாக நான் செலவு பண்ணிட்டேன். என்ன செலவு பண்ணேன் அப்படின்னா ஒன்றுமே வரல. ஏன்னா இப்போ நான் எதுக்காவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னா அந்த சரக்கு எங்கிட்ட இருந்திருக்கணும். எதுவும் நான் பர்ச்சேஸ் பண்ணலை. யாருக்காவது கடனை அடைச்சனான்னு கேட்டால் கடனையும் நான் அடைக்கலை. அப்போ இந்த பணம் எங்கிட்ட தானே இருக்கணும். ஆனால் லெஜரில் பார்த்தா அந்த பணம் இல்லை. எங்கே போச்சுன்னே தெரியல. வேற யார்கிட்டயாவது கொடுத்துருந்தா அவங்க ஏதாவது திருடிட்டாங்களா? அப்படியும் இங்கே நடக்கலை. முழுக்க முழுக்க செலவு பண்ணதே நான். எனக்கு இந்த மாதிரி ஏற்பட்டுச்சு. இப்போ நிறைய பேர் கோயிலுக்கு வரவங்க எல்லாரும் என்கிட்ட சொல்கிறாங்க, எப்படி கடன் ஆச்சுன்னு தெரியல, கடனில் மாட்டிக்கிட்டோம். என்னால் இதை புரிஞ்சுக்க முடியுது. ஒரு காலத்தில் இதை நான் வெளியே சொன்னால் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற பயம் எனக்கே இருந்துச்சு. என்ன அசோகாவை இப்படி நினைச்சோம், பட் இவரே சொல்கிறாரு எப்படி. அப்பயே எனக்கு அப்படி இருந்துச்சு. என்னால் வெளியவும் சொல்லவும் முடியல. எங்கே தப்பு நடந்துச்சுன்னு என்னால் கண்டே பிடிக்க முடியல. பட் பணம் டெபிட் ஆகிருக்கு. இன்னும் ஒருத்தர் சொன்னார், சார் நான் வெளிநாட்டில் இருந்து நான் சம்பாதிச்ச பணத்தில் இங்கே என்னோட ஊரில் ஒருத்தருக்கு பணம் அனுப்பிச்சு அந்த பணத்தை அவர் வட்டிக்கு விட்டுட்டு இருந்தார். திரும்ப எனக்கு லாபத்தை அனுப்பிச்சிருவார். ஒரு 10 நாள் எனக்கு அவர் எந்த தகவலும் அனுப்பலை. ஏன் அனுப்பலைன்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணப்போ அவர் ஃபோன் ரீச்சபிள் ஆகலை. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு சொன்னார். எனக்கு ஏதோ டவுட் ஆயிடுச்சு. ஏன்னா 1 கோடி ரூபாய்க்கு பக்கமாக பணம் அனுப்பிச்சிட்டேன். அதுக்கான எந்த கணக்கும் வராதப்ப ஃப்ளைட்டு பிடிச்சி நான் வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஃப்ளைட்டு பிடிச்சி வந்து பார்த்தப்ப நோட்டை எடுத்து என்கிட்ட காட்டிட்டாரு. ஆனால் அக்கௌண்ட்டு டேலி, பட் 1 கோடி ரூபாயை காணோம். அவர் திரும்ப மறுபடியும் கேட்குறேன், நிஜம் எங்கே போச்சு பணம் அப்படின்னு கேட்டால் அதுதான் தெரியல அப்படின்னாரு. இது 2வது இன்சிடென்ட். இட்ஸ் ஹியூஜ் அமௌண்ட். நானாவது 7 லட்ச ரூபா தொலைச்சேன், இன்னொருத்தர் 27 லட்சம்னாரு, ஒருத்தர் 50 லட்சம்னாரு. இவர் 10 நாளில் 1 கோடி ரூபாயை விட்டுருக்கிறாரு. ஆனால் கணக்கு டேலி, பட் பணத்தை காணோம். எனக்கு திரும்ப திரும்ப மண்டைக்குள்ள அது எப்படி இப்படி தப்பு நடக்கும்? இல்லை இவங்க ஏதாவது மறந்துருப்பாங்க, இல்லைன்னா தப்பாக கணக்கு எழுதியிருப்பாங்க. இல்லவே இல்லை. அந்த லெஜரை கூட்டுனா கரெக்டாக டேலி ஆகுது. எது பொருளுமே உள்ளே வரல. யாருக்குமே கடன் வெளியே பணம் போகலை. ஆனால் பணம் தான் காணோம். எனக்கு அப்போ ஒன்று புரிஞ்சிச்சு. அப்படின்னா என்னன்னா, நம்ம சுயநலவில் இல்லை. இதுதான். இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, ஒரு ஆக்சிடென்ட் எனக்கு ஒன்று நடந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்ப நான் கீழே விழுகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இருந்துச்சோ அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. கீழே விழுந்து மீண்டும் நான் எந்திரிச்சதுக்கு பிறகு நடந்தது எல்லாமே எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. பட் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, அந்த மெமரிஸ் எதுவுமே என்கிட்ட இல்லை. எப்படி ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு என்ன கேட்டால் எனக்கு தெரியல அப்படின்னு நான் சொன்னேன். மாறா என் ஒய்ஃப் அதே இன்சிடெண்ட்டில் என் ஒய்ஃப் இருந்தாங்க. என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஒவ்வொரு சீனுமே, நம்ம கீழே போய் விழுந்த ஒவ்வொரு சீனுமே எனக்கு ஃப்ரேம் பை ஃப்ரேம் எனக்கு ஞாபகத்தில் இருந்துச்சு. ஸ்லோ மோஷனில் அந்த வீடியோ எனக்கு ஓடுச்சு அப்படின்னு என் ஒய்ஃப் சொல்கிறாங்க. 2 பேரும் ஒரே ஆக்சிடெண்ட்டில் கீழே விழுகிறோம். பட் எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. அவங்களுக்கு ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஸ்லோ மோஷனில் ஓடி அவங்க தெளிவாக சொல்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு. அந்த ஒரு இன்சிடெண்ட் மூலயமா தான் இப்போ நான் இதை இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னா, இப்போ என்னன்னா நடந்தது நம்ம ஞாபகத்தில் இல்லை. இவ்வளோதான் இங்கே உண்மை. இது ஒரு வியாதி அப்படின்னு நினச்சிக்கோங்க. நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டேன். இந்த வியாதி எதனால் வந்துச்சுன்னு டாக்டர் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இதையும் எடுத்துக்கோங்க. சில பேருக்கு இந்த மாதிரியான வியாதிகள் ஆரம்ப காலத்தில் 1 லட்சத்தில் ஆரம்பிக்கும். அப்புறம் 2, 3, 4, 50ன்னு போகும். கடனை அடைக்க நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் பிரச்சனையில் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். 2வது, கடன் வாங்கி கடன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த 2 தப்பும் பண்ணாதீங்க. இந்த 2ம் நடந்துருச்சு அப்படின்னா உங்களை கடவுள்னால கூட காப்பாற்ற முடியாது. இன்னொன்று, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பிஸ்னஸ் பண்ணி மட்டும்தான் அடைக்கவும் முடியும். சொத்து ஏதாவது இருந்துச்சுன்னா விற்று அடைக்க முடியும். இதை தாண்டி உங்களை காப்பாற்றுறதுக்கு வேற வழி கிடையாது. இவ்வளோதான். டெட் எண்டு தான். இல்லைன்னா நீங்கள் சூசைட் பண்ணிக்க விரும்பினா நீங்கள் சூசைட் பண்ணிக்கலாம். அதை தாண்டி நீங்கள் தப்பிச்சு போகிறதுக்கு இங்கே வழியே இல்லை. இதை மட்டும் யாரும் பண்ணிடாதீங்க. நடந்தது நடக்கட்டும். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஒரே ஒரு சாவி கிளைக்கிறது தான். இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், இவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க. வேறு வழி இல்லை. நமக்கு தப்பிச்சு போகிறதுக்குலாம் வேறு ஆப்ஷன் இல்லை. நம்ம கும்பிடாத தெய்வங்களும் இல்லை. கும்பிட்டு பாட்டாச்சு, அதெல்லாம் பதில் வரல. லாஸ்ட் ஆப்ஷன் இவர். பதில் கொடுத்தா உயிர் வாழ்வோம், இல்லைன்னா நம்ம தான் ஆல்ரெடி ஒரு முடிவு எழுதி வச்சுருந்தோமே, அது நடக்கிறபடி அது நடக்கட்டும். மாற்றம் இவரால் நடந்தால் நமக்கு சந்தோஷம்.
இப்போதான் கமல்ஹாசன் அவர் சொன்ன டைலாக், நாங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்லலை, இருந்தால் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறோம். அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன். இவர் காப்பாற்றிட்டா எனக்கு ஒரு பிக் லைஃப் பின்னாடி இருக்குது, காப்பாற்றலைன்னா அதுதான் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியுமே, அதுபடி இருந்துட்டு போகுது. லாஸ்ட் ஹோப், எல்லாத்துக்கும் கடைசி நம்பிக்கை கேளிக்கீர் தான். இந்த கோயிலுக்கு வரக்கூடிய ஒரே தகுதி, வெளியே எல்லாம் ட்ரை பண்ணிட்டோம், எல்லாம் மெடிக்கல் நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம், எங்கள் அறிவு கெட்டின வரைக்கும் நாங்கள் வேலை செஞ்சுட்டோம், எங்கேயும் நடக்கலை. நீங்கள் சொல்கிறீங்க, அதனால் நான் இவரை கும்பிட்டு பார்க்குறேன். நான் பூசம் நட்சத்திரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 1.5 இயருக்கு முன்னாடி என் வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். என்னென்னா, நீங்கள் உங்கள் கம்பெனிலையுமே இந்த வேலையை யாரால் செய்யவே முடியாதோ அந்த வேலையை தான் கொண்டு வந்து என் கையில் கொடுப்பாங்க. எங்கள் கம்பெனிலே அப்படி தான் கொடுப்பாங்க. வெரி டஃபஸ்ட் ஜாப் தான் என் கைக்கே வரும். அவங்க சொல்லியும் கொடுப்பாங்க, இதை வேறு யாராவது செஞ்சால் சொதப்பிடுவாங்க, நீ செஞ்சிட அசோக் அப்படின்னு தான் என்கிட்ட கொடுப்பாங்க. நானே கேட்பேன், அவன்லாம் சும்மா தானே இருக்கான், அவனுக்கு அந்த வேலையை கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு. இல்லை, அவன் அந்த வேலையை செஞ்சால் சொதப்பிடுவான், நீ செய் அப்படிம்பாங்க. இப்படி டஃப்பான வேலையை மட்டும்தான் என் கைக்கு வரும், அதை மட்டும்தான் நான் கிளியர் பண்ணுவேன். இதனால எனக்கு வந்து டிப்ரெஷன் ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கும், எந்நேரமும் பிரச்சனையிலே இருப்பேன். ஏன்னா நமக்கு கொடுத்ததே பிரச்சனை தான், அவங்களால தீர்க்க முடியாத ஒரு ப்ராஜெக்ட் தான் நம்ம கைக்கே வரும். நானே கேட்பேன், எனக்கு அந்த அவன் மாதிரிலாம் எனக்கு ஈஸியான வேலையை கொடுங்களேன், அந்த மாதிரி 100 வேலையை கொடுங்க, நான் செய்கிறேன் அப்படிமே. அப்போது எங்கள் எம்டி சொல்லுவார், இந்த ஒரு வேலைக்கு தான் நீ இருக்க அப்படிம்பாரு. எனக்கு அன்றைக்கெலாம் ரொம்ப டிப்ரெஷன். அதனால தான் நான் ஒரு நாளைக்கு 13 டீ குடித்தேன். 13 டீ குடித்தங்காட்டு தான் எனக்கு L3 L4 எல்லாமே தேய்மானம் ஏற்பட்டுச்சு. மிகப்பெரிய வியாதிக்குள்ளேயும் போய் சிக்குன்றதுக்கு காரணமே அதுதான். என் உடல் கெட்டு போனதுக்கு காரணமும் அதே ப்ரெஷர் தான். நோய் வந்ததுக்கு காரணமும் அதே டிப்ரெஷன் தான். இதே தான் கேளக்கியரும் பண்ணுறாரு. உலகத்தில் எங்கேயுமே தீர்க்க முடியல அப்படின்னா கடைசி நம்பிக்கை கேளக்கியர்கிட்ட வராங்க, வந்து நீங்கள் காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு நிற்கிறாங்க. ஐயா அந்த பிரச்சனை தீர்த்து வைக்கிறார். எப்படி கடனாச்சுன்னே தெரியல, இல்லை அக்கௌண்டெல்லாம் டேலி பண்ணி என்கிட்ட கொடுத்துட்டாங்க, ஆனால் அந்த பணம் எங்கன்னு எனக்கு தெரியல. எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, நீங்கள் இவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க, தீர்த்து கொடுப்பார். எனக்கு தீர்த்து கொடுத்தார், உங்களுக்கும் நிச்சயமாக தீர்த்து கொடுப்பார். நம்ம சித்தர் கோயிலுக்கு வாங்க. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுகா வெள்ளித்திருப்பூரில் இருக்குது. நீங்கள் கூகுள் மேப்பில் கேளக்கியர் சித்தர் தேவஸ்தானம்னு போட்டிங்கனாலே லொக்கேஷன் வரும். கேளக்கியர் சித்தர் நமோ நமः.